Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN plus 2 mathematics ல example 11.15 சரிங்களா 11th chapterல 15th problem பார்க்க போறோம். Question என்ன அப்படின்னா, let x be a random variable denoting the lifetime of an electrical equipment having probability density function. இது ஒரு electrical பொருள் இருக்கு, சில ஒரு மின்சாதன பொருள் இருக்கு. அந்த மின்சாதன பொருளினுடைய ஆயுட்காலத்தை குறிக்கக்கூடிய லைஃப் டைம் குறிக்கக்கூடிய எவ்வளோ வருஷம் இந்த ஒரு பல்ப் வாங்குறோம் வச்சுக்கோங்க, இந்த பல்பினுடைய ஆயுட்காலம் இது வந்து 1 இயர். இப்போ சிஎஃப்எல் பல்புலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆயுட்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆயுட்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரேண்டம் வேரியபிள், ஒரு சமவாய்ப்பு மாதிரி தான் எக்ஸ். சரிங்களா? அதனுடைய அடர்த்தி சார்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய அடர்த்தி சார்பு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கேயோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க முதல்ல. ஓகே, நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து கே கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இன்டர்வல் ஃப்ரம் -∞ to +∞ பண்ணுறப்ப ஈக்குவல் டு 1 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், we know that in PDF probability density function, சரிங்களா, நிகழ்தகவு நிறை சார்பு என்பதால் நிகழ்தகவு சரி அடர்த்தி சார்பு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்பதால் இன்டகிரல் -∞ to +∞ f of x dx ஓட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். இன்டகிரல் -∞ to +∞ f of x dx ஓட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும் நமக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இந்த f of x பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம எடுத்துக்கிற f of x இருக்கு இல்லையா, இந்த f of x ஒரு நம்பர் லைனில் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் லைனில் நடுவில் 0ன்னு ஒரு பாயிண்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, 0க்கு லெஃப்ட் சைடு <r = 0, 0க்கு லெஃப்ட் சைடு அதாவது -∞ வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகும். 0க்கு ரைட் சைடு 0 இல்லாமல் 0க்கு ரைட் சைடு 0க்கு அடுத்த பாயிண்ட் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. 0க்கு ரைட் சைடு +∞ வரைக்கும் எப்படி இருக்குதான், k e power -2x அப்படின்னு இருக்குதான். சரிங்களா? அப்போ இந்த -∞ to +∞ இன்டர்வல்ல -∞ to 0 வரைக்கும் ஃபங்க்ஷன் 0. அப்போ இந்த -∞ ரெண்டா பிரிக்கிறோம் வச்சுக்கோங்க. -∞ to 0 +0 to ∞ போடுவோமா, அதில் -∞ to 0 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ங்கிறனால இன்டர்வல் 0 ஆயிடும். இன்டர்வல் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால இந்த இன்டர்வல் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம்னா, இன்டர்வல் 0 to ∞ மட்டும் எடுத்துக்கலாம். 0 to ∞ மட்டும் தான் f of x டிஃபைன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ 0 to ∞ எடுத்துக்கிட்டு k e power -2x into dx. சரி, ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவல் டு 1 மறந்துடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ k அப்படிங்கிறது இன்டெகிரல் விட்டு வெளியில் போயிடும். e power -2x இன்டெகிரேட் பண்ணோம்னு சொன்னால் e power -2x டிவைடட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட் -2 அப்படியே கீழே வரும். e power ax இன்டெகிரேட் பண்ணோம்னா e power ax அப்படியே இருக்கும், டிவைடட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட் ஒன் மோர் டைம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இதை ஃபார் த ரேஞ்ச் 0 to ∞ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ இந்த -2ங்கிறது பியூர் கான்ஸ்டன்ட். அப்போ இதை இந்த லிமிட் கேஸை விட்டு நான் வெளியில் எடுத்துறேன். வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும், k by -2 அப்படின்னு வெளியில் வந்துடும். ஓகே. இப்போ உள்ள ரிமைனிங் உள்ள இருக்கிறது e power -2x for the range 0 to ∞ equal to 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த k by -2 அதை -k/2 எழுதிக்கலாமா? இதுக்கு மைனஸ் மேலே கொண்டு -k/2. இப்போ இந்த இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன், அப்பர் லிமிட். அப்போ e power -2 into இன்ஃபினிட்டி கூட மல்டிப்ளை பண்ணுறதுனால இது 2x வந்து இன்ஃபினிட்டி ஆயிருமா? 2x இன்ஃபினிட்டி ஆயிரும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதை e power -∞ சொல்லிக்கலாமா? e power -∞. ஓகே. அடுத்து மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா e power 0. 0 பொறுத்த வரைக்கும் மைனஸ் ப்ளஸ்லாம் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா? e power 0 ஈக்குவல் டு 1 இருக்குது, அது மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ இந்த -k/2 வச்சுக்கிட்டு e power -∞ e power -∞ வேல்யூ 0 பா. எப்போ பெர்மனன்ட் என்ன வச்சுக்கோங்க, e power -∞ வேல்யூ 0, e power +∞ வேல்யூ 0 கிடையாது. e power -∞ வேல்யூ வந்து 0வா இருக்கும். மைனஸ் e power 0. இந்த e power 0 எப்படி பாருங்க, எனிதிங் பவர் 0. எந்த ஒரு நம்பருக்குனாலும் பவர் 0வா இருந்தால் வேல்யூ 1 தானே. எந்த நம்பர் கீழே இருந்தாலும் சரி, மேலே பவர் வந்து 0வா இருந்துச்சுன்னு சொன்னால் வேல்யூ 1 தான். அப்போ e power 0 வேல்யூ 1 ஆயிருமா? ஈக்குவல் டு 1. இங்கே ஒரு -1 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +k ஆயிருமா?
minus k into minus 1 plus k ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது k by 2 equal to 1. அப்போ k equal to 2 கிடைக்கும். k ஓட வேல்யூ 2. அப்போ இப்போ கிடைச்ச k ஓட வேல்யூவை கொண்டு போய் நேராக நம்மளுடைய f of x ல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? நம்ம கொடுத்துருக்க f of x ல k க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ therefore small f of x equal to k க்கு பதிலா 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 e power minus 2x for x is greater than 0. 0 for x less than or equal to 0. ஓகேவா? இதை பாருங்க, x greater than 0 இருக்கிறப்ப k into e power minus 2x. k into e power minus 2x. சரிங்களா? இந்த k க்கு பதிலாக இப்போ என்ன போட்டிருக்கோம்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா? 2, அந்த 2 போட்டிருக்கோம். அப்போ 2 e power minus 2x for x greater than 0. அது தவிர ரிமைனிங் இருக்க எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அந்த 0 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 0 for x less than or equal to 0 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான f of x. f of x இதுதான் நமக்கு தேவையான k வேல்யூ இதுதான். அப்போ இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். Find the value of k தானே? ஓகே. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், பரவல் சார்பு. ஓகே, பரவல் சார்பு. பரவல் சார்பு கண்டுபிடிக்கிற என்ன செய்வோம்? வழக்கம் போல ஒரு நம்பர் லைன் எடுத்துக்குவோம். இந்த நம்பர் லைன்ல இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து ஒரு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இப்போ ரெண்டு இன்டர்வல் எனக்கு 0க்கு லெஃப்ட் 0க்கு ரைட், இவ்வளவுதான் மொத்த கேஸே நமக்கு. சரிங்களா? 0க்கு லெஃப்ட்ல 0 சேர்ந்துக்கிடுது. இந்த 0 வந்து 0வோட லெஃப்ட் சைடுல சேர்ந்துக்கிடுது. அப்போ 0ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு கிடைச்சிருக்கு. 0க்கு ரைட்ல இந்த 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 2 e power minus 2x. சரிங்களா? இதான் நம்ம ஸ்லைட சொல்லியிருக்கோம். நம்ம இல்லையா? 0க்கு ரைட் சைடில் 2 e power minus 2x, 0க்கு லெஃப்ட் சைடில் இன்க்ளூடிங் 0 சேர்த்து ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0 தான். ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் இருக்குது நமக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அந்த எக்ஸ் வந்து இந்த இன்டர்வல்ல இருந்தால் என்ன பண்றது? சப்போஸ் எக்ஸ் வந்து எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி 0 இன்டர்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? கேஸ் 1 என்னது? எக்ஸ் பிலாங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 0. இப்போ 0 இந்த இன்டர்வல்ல உண்டுங்கிறதுனால க்ளோஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கிறேன். சரியா? அப்படின்னா நீங்க இப்படி கூட எழுதலாம், x less than or equal to 0. 0க்கு இடது பக்கம் இன்க்ளூடிங் 0 சேர்த்து. ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுல எப்படினாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 0க்கு லெஃப்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கேபிட்டல் f of x equal to p of capital X less than or equal to small x ன்னு இருக்கும், which is equal to integral minus infinity to x. இந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது. கேபிட்டல் f of x ஃபார்முலா minus infinity to x, f of x dx. ஓகேங்களா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தானா? மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 dx. அப்போ வேல்யூ வந்து 0 எனக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த இன்டர்வல்ல எக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆயிடும். ஓகே, அடுத்து கேஸ் 2. செகண்ட் கேஸ் நிலை 1 நிலை 2 தமிழ் எழுதிக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வல் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த இன்டர்வல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸ் பிலாங் டு ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி. இங்கே இந்த இன்டர்வல்ல 0 கிடையாது. சரிங்களா? 0 வந்து இடது பக்கம் தான் போகுது, வலது பக்கம் கிடையாது. அப்போ 0, இன்ஃபினிட்டி சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 வரப்ப பாருங்க, இப்போ எக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எக்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கணும். இன்டர்வல் வந்து என்ன செய்யணும்? மைனஸ் எப்போதுமே இன்டர்வல் ஃபார்ம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தானே? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் வரைக்கும் இப்போ பார்க்கணும். சரிங்களா? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் வரைக்கும் பார்க்குறப்ப எத்தனை இன்டர்வல் இருக்கு பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு இன்டெக்ரல், 0ல இருந்து எக்ஸ் வரைக்கும் இன்னொரு இன்டெக்ரல். அப்போ ரெண்டு இன்டெக்ரலா பிரியும் நமக்கு. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, therefore f of x equal to p of capital X less than or equal to small x equal to integral minus infinity to x f of x dx. இது எப்படி டிவைட் ஆகும்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் ஒரு இன்டெக்ரல் ஆகும், இன்டெக்ரல் 0ல இருந்து எக்ஸ் வரைக்கும் இன்னொரு இன்டெக்ரல் ஆகும், டிவைட் ஆகும். ரெண்டா பிரியும். சரிங்களா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இன்டர்வல்ல f of x வேல்யூ 0. அப்போ 0 dx ஆயிடும். 0ல இருந்து x வரைக்கும் 2 e power minus 2x.
2e power minus 2x into dx. சரியா? பாருங்க 0 ல இருந்து x வரைக்கும் 2e power minus 2x. இன்ஃபினிட்டி வரைக்குமே 2e power minus 2x தான். அதுல நமக்கு x வரைக்கும் தான் தேவை. சரிங்களா? அப்ப 0 ல இருந்து x வரைக்கும் 2e power minus 2x. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறாமே ஃபங்க்ஷன் வேல்யூ தான் நமக்கு 0. ஓகே ரைட். சோ இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வேல்யூ 0 ஆயிருமா? இந்த இன்டெகிரலோட வேல்யூ வந்து 0. இப்போ இங்க 2 வந்து இன்டெகிரல் விட்டு வெளியில வந்துரும். again e power minus 2x இன்டகிரேட் பண்ணோம்னு சொன்னா again e power minus 2x by x ஓட கோஎஃபிஷியன்ட் ஒரு -2 கீழ வரும். x ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே கீழ வரும். சரிங்களா? for the rate 0 to x. e power 2x இன்டகிரேட் பண்ணா முதல்ல e power minus 2x அப்படியே எழுதிரணும். அதுக்கு கீழ x ஓட கோஎஃபிஷியன்ட் கீழ எழுதணும் for 0 to x. ஓகே. இப்போ என்ன செய்யலாம் அப்படினு சொன்னா இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2 கட் பண்ணிக்கலாம் இல்லையா? கட் பண்ணிட்டு இந்த 1 இந்த மைனஸ் வந்து வெளியில எடுத்து -1 அப்படினு போட்டுக்கறேன். ஓகே? இதை equal to -1 போட்டு அந்த மைனஸ் நான் வெளியில எடுத்து -1 அப்படினு போட்டுக்கறேன். -1 into e power minus 2x for 0 to x. சரியா? ஓகே. இப்போ இந்த -1 அப்படியே இருக்கட்டும். இப்போ e power minus 2x க்கு பதிலா x ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப e power minus 2x. x க்கு பதிலா x அப்பர் லிமிட் மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சரியா? அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி போடுற மைனஸ் x க்கு பதிலா 0 போட்டோம்னா இது மொத்தமா 0 ஆயிரும். e power 0. சரியா? சோ மொத்தமா இருக்குது ஒரு -1 into e power minus 2x minus e power 0. anything power 0. எந்த நம்பருக்கு பவர் 0 வந்தா 1 தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த e பவர் வந்து மைனஸ் ஆகும். இது வந்து பிளஸ் ஆகும். அப்ப இதை இப்படி எழுதிக்கலாமா? 1 minus e power minus 2x. இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்றப்ப e பவருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரும். இது வந்து பிளஸ் ஆயிடும். -1 பிளஸ் ஆயிடும். நான் பிளஸ் டேர்ம் முதல்ல எழுதிட்டு மைனஸ் டேர்ம் நான் ரெண்டாவது எழுதிருக்கேன். ஓகே ரைட். சோ அப்ப இப்போ f of x என்ன ஆகுது பாருங்க. therefore f of x equal to 1 minus e power minus 2x for x is greater than 0. x ஓட greater than 0 இருக்கிறப்ப f of x வேல்யூ இதுதான். ஓகே, அப்ப ரெண்டு கேஸ் முடிஞ்சது. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே டேமான எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கேபிட்டல் f of x சேர்த்து ஒண்ணா எழுதுறேன். therefore capital f of x equal to முதல் இன்டகிரல்ல வேல்யூ வந்து 0. அப்படிதானா? அதாவது x ஓட வேல்யூ less than or equal to 0 இருக்கிறப்ப கேபிட்டல் f ஓட வேல்யூ 0, x ஓட வேல்யூ greater than 0 இருக்கிறப்ப 1 minus e power minus 2x. ஓகேவா? சோ அப்ப இதுதான் நமக்கு தேவையான cumulative distribution பரவல் சார்பு. இதான் நமக்கு தேவையான பரவல் சார்புன்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே ரைட். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்பு கண்டுபிடிச்சோம் செகண்ட். தேர்ட் சப்டிவிஷன் p of x is less than 2 இருக்கு. ஓகே பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் p of x is less than 2. சரிங்களா? p of x is less than 2 அப்படிங்கிறதும் p of x is less than or equal to 2ங்கிறது ஒண்ணுதானா? இது வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ச்சியான பரவல்ங்கிறதுனால லெஸ் தென் ஆர் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கறத f of 2 ன்னு சொல்லிக்கலாமா? இப்போ இது f of 2 அப்படினு சொன்னா இதுக்கு முந்தின ஸ்லைட்ல f of x ல x ஓட வேல்யூ 2 எங்க வரும்? இந்த இன்டர்வல்ல வருமா? இந்த இன்டர்வல் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. அப்படிதானா? இந்த இன்டர்வல் வந்து 0, இன்ஃபினிட்டி. அப்ப 2 அப்படிங்கிறது 0 க்கு இன்ஃபினிட்டி நடுவுல வரும். அப்ப லெஸ் தென் 2 அப்படினா 0, 2 வரைக்கும் வரும். 0 வரைக்கும் இந்த இன்டர்வல் இருக்க முடியாது. அப்ப 0, 2. அப்ப 0 ல இருந்து 2 வரைக்கும் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல். 2 க்கு லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இந்த இன்டர்வல் பா. அப்ப இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 1 minus e power minus 2x. சொல்ல போறீங்களா? 2 வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கும். அப்ப இந்த இன்டர்வல் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 1 minus e power minus 2x. இதுல x க்கு பதிலா அந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 minus e power minus 2 into 2. 1 minus e power minus 2 into 2. ஓகேவா? சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கும்னா 1 minus e power minus 2 into 2 equal to 1 minus e power minus 4. சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன் அப்படினா therefore p of x is less than 2 ஓட வேல்யூ வந்து 1 minus e power minus 4 அப்படினு சொல்லிடலாம். ஓகே ரைட். இப்போ அடுத்த சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சல. தேர்ட் சப்டிவிஷன். calculate the probability that x is at least for 4 unit of time. சரிங்களா? x இன் குறைந்தபட்சம் 4 நேர அலகுகளுக்கான நிகழ்தகவு. x ஓட வேல்யூ மினிமம் வந்து 4 நேரம் இருக்கும். சரியா? ஓகேவா? சோ மினிமம் அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம். அட்லீஸ்ட்னா மினிமம் மேக்ஸிமத்தை பார்ப்போம்.
இங்க கொடுத்தது வந்து மினிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்லீஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு போடுவோம். அப்படிதானா? குறைந்தபட்சம் அப்படின்னு வந்துச்சுன்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு போடுவோம். 10th இருந்தே படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இந்த அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வார்த்தை வந்தா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு போடுவோம். அட்மோஸ்ட் அதிகபட்சம் வந்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம போடுவோம். சரிங்களா? அப்ப என்ன செய்யறாங்க, குறைந்தபட்சம் 4 டைம் அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, 4 யூனிட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 டைம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் ஃபார் 4 யூனிட் ஆஃப் டைம், 4 யூனிட் இருக்கிற மாதிரி. சரிங்களா? 4 யூனிட் டைம் இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. 4 நேர அலகுகளுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்படி எழுதிக்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷனோட வேல்யூ என்னன்னா, பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. எக்ஸுங்கிறது லைஃப் டைம் ஆஃப் த பல்ப், அந்த பல்பினுடைய ஆயுட்காலம். ஆயுட்காலம் வந்து 4 மடங்கை விட அதிகமா இருக்கும். சரி, குறைந்தபட்சம் 4 அப்படின்னா 4 மடங்கு, 4 மணி நேரத்தை விட அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மணி நேரத்தை விட அதிகமா இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே ஃபைன். சீர்கான ப்ராபர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4 சொல்லிக்கலாமா? இங்க ஈக்குவல் வந்து ஈக்குவல் டு வராது. சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4 ஈக்குவல் டு 1 மைனஸ் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 எல்லாமே ஒன்று தான். அதனால இது எஃப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிக்கலாமா? எஃப் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே போட்டுக்கலாம். பட் நம்ம இந்த கண்டிஷனை உடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே ஈக்குவல் டு போடாமல் டேரக்டாக என்ன செய்யறேங்க, எஃப் ஆஃப் 4னு போட்டுக்கிறேன் நான். 1 மைனஸ் எஃப் ஆஃப் 4. ஓகே. ஸோ அப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 4ங்கிறப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 4. எஃப்ல 4 எங்கே வரும்னு பாருங்க. அதே இன்டர்வல் தான். எஃப்ல 2 வந்த மாதிரி 4 வரப்போகுது, அவ்வளோதான் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ 4 வர்றப்ப என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் வேல்யூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x தானா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 4 போடுங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்டூ 4. ஓகேவா? ஸோ இந்த டேமுக்கு பதிலாக அகெயின் ஒரு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்டூ 4. இங்கே ஒரு 1 மைனஸ் வரதுனால இதை தனியாக நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இந்த எஃப் ஆஃப் 4 வேல்யூவை தனியாக ப்ராக்கெட், ஏன்னா ஏற்கனவே 1 மைனஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, அதில் தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன இருக்கு பாருங்க. இப்போ 1 மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா இது -1 ஆயிரும். மைனஸ் இந்த மைனஸ் இது பிளஸ் இ பவர் மைனஸ் 8. ஸோ +1 -1 கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் ஆன்சர் வந்து இ பவர் மைனஸ் 8. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வேல்யூ. ஓகே, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர்த் சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க. P of x equal to 3. சரிங்களா? சிம்பிளா அடுத்த சப்டிவிஷன் P of x equal to 3. ஃபிஃப்த் கேஸோட வேல்யூ P of x equal to 3 உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P of x equal to 3 உடைய வேல்யூ 0 பா. ஸ்ட்ரைட்டா ஒரே லைன் ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரேண்டம் வேரியபிள் ஆரம்பிக்கிறப்பே பார்த்தோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முதல்ல ஆரம்பிச்சோம். டெஃபினேஷன் கொடுத்து ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருப்போம், நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எல்லாமே ஒரு இன்டர்வல்ல தான் இருக்கும். நமக்கு எக்ஸாக்டா இதுதான் நம்பர் நம்மளால சொல்ல முடியாது. x equal to 3, x equal to 5, x equal to 7 நம்மளால சொல்ல முடியாது. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா ஒரு நம்பராக இருக்காது. அப்படி எக்ஸாக்ட் நம்பரா இருந்தா அது டிஸ்கிரீட் தனி நிலை சமவாய்ப்பு மாதிரி ஆயிடும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் x equal to a, x equal to b, x equal to 1, x equal to 2 அப்படின்னு சொன்னா அது வந்து தனி நிலை சமவாய்ப்பு மாதிரி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஆயிடும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பூராமே நமக்கு இப்படி தான் இருக்கும். x in a, b ஒரு இன்டர்வல், x in 1, 2 ஒரு இன்டர்வல், இப்படி இன்டர்வலா தான் இருக்கும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பூராமே நமக்கு கிடைக்கக்கூடிய ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ பூராமே இன்டர்வல்ஸா தான் இருக்கும். இடைவெளிகளாக தான் இருக்குமே தவிர எக்ஸாக்ட் நம்பர்ஸா இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால ஒரு எக்ஸாக்ட் நம்பருக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ 0. தொடர்ச்சியான பரவல் சார்பை கொண்டு ஒரு எக்ஸாக்டா ஒரு நம்பர் 3 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ வந்து நமக்கு 0 தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த P of x equal to 3 அப்படிங்கிறது P of x equal to 3ங்கிறது f of x at x equal to 3 கிடையாது. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. P of x equal to 3 என்ன அர்த்தம்? x இன் மதிப்பு 3ஆக இருக்கும்போது, அதாவது x அப்படிங்கிறது ரேண்டம் வேரியபிள் சமவாய்ப்பு மாறி, சமவாய்ப்பு மாறியினுடைய மதிப்பு ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ 3ஆ இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆனது x equal to 3ஆ இருக்கிறப்போ f of x ஈக்குவல் கிடையாது. இந்த f of x அப்படிங்கிறது இன்டர்வல்ல தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்னு சொல்லி சொல்ல மாட்டோம். இந்த f of x is defined at an interval a, b ஏதாச்சும் ஒரு இன்டர்வல்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ சிம்பிளா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல x ஈக்குவல் வராது. ப்ராபபிலிட்டிக்குள்ள கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டிக்குள்ள x ஈக்குவல் வராது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும்.
டிஸ்கிரீட்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஈக்குவல் டு அப்படிங்கிற லைனை இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ கண்டினியூஸ்ல எக்ஸ் ஈக்குவல் வந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 தான் சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூ 0. ஏன்னா கொஸ்டின் வந்து வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கல. அதனால சிம்பிளா நினைச்சேன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூ 0 போடுறேன். பட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதான் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல எக்ஸ் ஈக்குவல் டு வரவே வராது, அது ஒரு இன்டர்வலா தான் இருக்கணும். ஸோ ஒன்று லெஸ் than or equal to வரும், அல்லது கிரேட்டர் than or equal to வரும், அல்லது a less than or equal to x less than or equal to b. இந்த ஃபார்ம்ல தான் வருமே தவிர ஈக்குவல் டு வராது. டிஸ்கிரீட்ல மட்டும்தான் இந்த ஈக்குவல் டு வரதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருக்கு. டிஸ்கிரீட்ல மட்டும் தான் ஈக்குவல் டு நமக்கு வரும். ஓகேவா? ரைட்பா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.